மேடைகளில் புனிது பேசிக்கொண்டு மேடைகளில் அடுத்தனுடைய கரிவரையையும் படுக்கரை எட்டி பார்த்து பேசிவிட்டு பொது வழியில் நான் யோக்கி என்று வேஷம் கொடுக்கிறதல்ல. சதுரங்க வெட்டியில் ஒரு டைலாக் இருக்கு, நீங்கள் பொய் சொல்லு ஆனால் சில உண்மையை வச்சு சொல்லு. அப்போ ஒரு சீமான் வந்து குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த அளவுக்கு மொழிப்பற்று அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தது ஒரு காரணமாக இருக்குமா? நம்ம கைக்கு 2 கை இருக்குது, 2 வாய் இருக்குது, கல்லை விட்டு எரிஞ்சால் உடைக்கலாம் என்ற இளரத்தம் மாதிரி அப்படி சில பேச்சுக்களால் இருக்கப்பட்டு திமுகவில் உங்கள் பயணம் எப்படி போயிட்டுருக்கு? நான் அது கேள்வியிலேயும் உடன்பாடு. தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி இன்னும் கணக்கை வந்து தொடங்கலை. கோஸ் டு சீஃப் கெஸ்ட் அண்ணன் சீமான் கூப்பிட போது புஷ்பம் ஏற்றிக்கிட்டே எங்கள் அண்ணன் வராது கைதட்டுக்கு ஒரு கும்பல் இருக்குது. காதாடுது, காது பெருசாக இருக்கு, ஓ எங்காலா இருக்கியான்னு அப்படி சாதிய வார்த்தை கூர்மைப்படுத்தி தமிழ் தேசியம் என்கிற பெயரில் ஒரு போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கிட்டு. ஆனால் சமீப காலமாக திமுக மேலே உள்ள விமர்சனங்களை குறைச்சிட்டு தாவேக்கா மேலே அதிகமாக விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. ஆனால் பெரிய உச்ச நட்சத்திரம் நம்ம அந்த மேடையை பயன்படுத்தி பேசினா நல்லா ஆயிரலாம் நினைப்பு இருந்தது. அதெல்லாம் மண்ணலி போட்டார் நினைக்கிறேன். கபடதாரிகள், குடும்ப அரசியல், ஊழல். முருகதாஸ் கூட்டணியும் நடிகர் விஜயும் இணைந்தால் படம் 100 நாள் ஓடும். திரையரங்கு கணக்கு அதில். அது ஸ்டாலின் அவர்களும் சினிமாவில் இருந்து வரல. ஆனால் ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு சினிமா தானே முக்கியமான காரணம். கலைஞர் பேரனுங்கிற முகத்தில் அப்போ மரியாதைக்குரிய என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வாரிசு அரசு என்று சொன்னார். எடப்பாடி வியாபாரம் செய்கிறார், அதனால் அவருடைய மகன் வியாபாரம் செய்கிறார். இது கொள்கை வாரிசு, அங்கே வியாபாரம் வாரிசு, அப்படித்தான். திமுக அரசு வந்ததுக்கு அப்புறமா போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துகிட்டு இருக்கு. நேற்று மருத்துவமனை நிகழ்வு கூட. திமுகவில் உங்கள் பயணம் எப்படி போயிட்டுருக்கு சார்? திடீர்னு இல்லை கேட்குறேன், சென்ட்ரல் அரசியல் பயணம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்வியே இதாக இருக்குது. இப்போ புரியல எனக்கு அந்த கேள்வியே இதாக இருக்குது. வேறு அமைப்பில் வந்தனால கேட்குறீங்களா? எனக்கு புரியல. இல்லை ஜென்ரலாகவே கேட்குறேன், திமுகவில் உங்களோட பயணம் எப்படி போயிட்டுருக்கு? அந்த கேள்வியில எனக்கு உடன்பாடு இல்லை. சரி, ஓகே. சமீப காலமாக திமுக மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லை, அந்த விமர்சனங்களுக்கு யாராவது வந்து பதில் எதிர்த்து கேள்வி கேட்டாலோ இல்லைன்னா பதில் சொல்கிற மாதிரி வந்தாலோ ஒரு ஹார்ஷான ஒரு ரிப்ளை வந்து திமுக தொண்டர்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதுக்கான காரணம் சித்தாந்த எதிரிகள் அதிகம். இன்னும் சொல்ல போனால் இந்திய மாநிலங்களையே ஐடியாலஜிக்கல் வார் அதிகமாக இருக்கிற ஊர் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டுடைய இருக்கக்கூடிய பல்வேறு சித்தாந்த முரண்பாடுகள் குறித்தெல்லாம் வாதம் வருகிற போது இப்போ காய்த்த மரம்தான் கல்லடிபடும்ங்கிற தத்துவத்துக்கு எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சனங்கள், எதிர்வினைகள் அதிகமாக இருக்கும். சில நேரங்களில் எதிரிகள் வந்து பர்சனலைஸ் பண்ணுற போதும், தனி மனித தாக்குதல் நடத்துகிற போதும், ஆளுங்கட்சியாக இருக்கிறனால தான் சில இடங்கள் அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எங்களிடம் சொன்னது, நம் கையில் எண்ணெய் கரண்டி இருக்கிறது, அதை பத்திரமாக தான் ஆட்ட முடியும், நம்ம விருப்பத்துக்கு ஆட்டிட முடியாது, அதை பல பேரை பாதிச்சிடும். அந்த பொறுப்புணர்வும் அந்த மக்கள் மீதான நம்பிக்கையும் எங்களோடு இருப்பதால் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள், பல வாய்ச்சொல் வீரர்கள் வீரவசனம் பேசினால் கூட அமைதியாக கடந்து போகிறார்கள். ஒரு சில இடங்களில் நீங்கள் சொல்கிற மாதிரி இங்கே சமூக ஊடகங்கள் இங்கே இருந்திருக்கலாம். ஆனால் ஸ்போக் பர்சன்ஸ், கட்சியுடைய பொறுப்பாளர்கள், கட்சியுடைய முகமாக இருக்கிறவர்கள், என் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், எங்களுடைய தலைவர், எங்களுடைய துணை முதலமைச்சர், பொறுப்புமிக்க அமைச்சர்கள் யாரையும் தரந்தாந்தோ இல்லை என்றால் யாருடைய பர்சனல் இங்கே பேசுகிறதில்ல. அது எங்களுக்கு அழகும் இல்லை. உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதல்வராக ஆக்கிறதுக்கு இந்த ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்ட்டு தான் காரணம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் சொன்னது தான், வாரிசு என்பதற்காக நீங்கள் நிராகரித்தால் நிராகரியுங்கள். நாங்கள் இந்த சேப்பாக்க திருவள்ளிக்கணி தொகுதியில் எங்களுடைய இளைஞரணி செயலாளரான உதயநிதி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தபோது சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளில் விழுக்காடு அளவில் உயர்வாக வென்ற தொகுதி அந்த தொகுதி தான். மக்கள் புறக்கணிக்கவில்லை. ஏனென்றால் அவர் கொள்கை வாரிசாக இருக்கிறார். இந்த கட்சி என்ன பேசுதோ, இந்த கட்சி மக்கள் மன்றத்தில் என்ன விதைக்குதோ, இந்த கட்சிக்கு என்ன எய்ம் இருக்கோ, அந்த கொள்கையை தாங்கு பிடிக்கிற வாரிசாக இருக்கிறார். குறிப்பாக சனாதன எதிர்ப்பு வந்த போதெல்லாம் அவர் வந்து, நான் சொன்ன கருத்திலிருந்து பின்வாங்க மாட்டேன், ஏனென்றால் சனாதனிகள் இந்த நாட்டை பிளவுபடுத்துவதற்கும் இந்த நாட்டை ஒரு மதநாடாக்குவதற்கும் சாதி வெறி பிடித்த சில சக்திகள் இருக்கிறது, அவர்கள் எதிர்ப்பதற்கு நான் கருத்துரு சொன்னேன் என்று உறுதியாக இருந்தார். அப்போ மரியாதைக்குரிய என்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஐயா பழனிசாமி அவர்கள் வாரிசு அரசு என்று சொன்னார். நாங்கள் பல்வேறு மேடைகளில் நான் கூட அதை ஊடக விவாதங்களை வைப்பதுண்டு. எடப்பாடி ஐயாவுடைய மகன் யாருக்காக தெரியுமா என்று அவர்களே இருக்கிறார்கள். மகன் இருக்கிறார், 4000 கோடிக்கு சொத்து வைத்திருக்கிறார். அவர் பேர் மிதுன். அவர் தான் இன்றைக்கி அவருடைய பேக் டோர் என்ட்ரியில் உட்காந்து வேலையெல்லாம் பார்க்குறாரு. ஏன்னா எடப்பாடி இந்த கொள்கை பேசினார், திராவிடம் பேசினார்,
எடப்பாடி வந்து தமிழர் உரிமை பேசினார், எடப்பாடி மதச்சார்பு பேசினார், எடப்பாடி வந்து மக்கள் நலனுக்காக நின்றார், அப்படி ஒரு கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை மரியாதைக்குரிய அன்பு நண்பர் மிதுன் பேச முடியும். வாய்ப்பு இல்லை. எடப்பாடி வியாபாரம் செய்கிறார், அதனால் அவருடைய மகன் வியாபாரம் செய்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எங்களுடைய தலைவர் கொள்கை பேசுகிறார், அந்த கொள்கை வழி நின்று எங்களுடைய இளைஞர் செயலாளர் எங்கள் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் கொள்கை பேசுகிறார். இது கொள்கை வாரிசு, அங்கே வியாபாரம் வாரிசு, அப்படித்தான் இருக்கு. மக்கள் மன்றத்தில் நான் அறிமுகப்படுத்தப்படலாம், அப்போ எடப்பாடி அரசியல் எடப்பாடி மகனுக்கே நம்பிக்கை இல்லையாங்கிற கேள்விதான் இங்கே வருது. கபடதாரிகள், குடும்ப அரசியல், ஊழல், இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் சமீபத்தில் நேரடியாகவே திமுக மேலே தலைவர்கள்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் திமுகலேருந்து தலைவர்கள் விமர்சிக்கும் போது நேரடியாக விஜயை வந்து அவரோட பேரை சொல்லி விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? நேரடியாக தடுக்கிறதுக்கான ஒரு ரீசன் எந்த பெரியவர் சிறியோருங்கிற அந்த இதெல்லாம் இல்லை. ஸோ பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டி குறித்து நாங்கள் இப்போ பெருசாக கவலைப்படலை. அது குறித்து எங்களுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரி சொல்லலாம், காய்த்த மரம் கல்லடிபடும், நாம் நம்ம வேலையை பார்ப்போம் என்றால் நான் சொல்லலை. இது வந்து கூட்டணிக்கு வாங்க இந்த கூட்டணி இவர்கள் இணைந்தால் என்கிற ஜிம்மிக்கு அரசியல் அல்ல. முருகதாஸ் கூட்டணியும் நடிகர் விஜயும் இணைந்தால் படம் 100 நாள் ஓடும், நயன்தாராவும் விஜயும் இணைந்து நடித்தால் படம் 100 நாள் ஓடும் என்கிற திரையரங்கு கணக்கு அதல்ல. அதற்கு மாறாக இந்த மொழிக்கு என்ன சிக்கல் இருந்தது, மொழிக்கு எந்த இயக்கம் போராடியது, மொழிக்கு போராடிய அதே நேரத்தில் ஊருக்கு அதாவது குடிதண்ணீருக்காக எப்படி போராடியது, குடிதண்ணீருக்காக போராடிய அதே நேரத்தில் அந்த ஊரில் பஸ் இருந்துச்சா, லைட் இருந்துச்சா, ரொம்ப அரசியல் கணக்கு என்பது வேறு, சினிமா கணக்கு வேறு. சினிமாவிலேருந்து யார் அரசியலுக்கு வரட்டும். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் எங்களுடைய தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. நாம் நம்முடைய கொள்கையை பேசுவோம். அது ஸ்டாலின் அவர்களும் சினிமாவில் இருந்து வரல. சினிமாவிலிருந்து அந்த புகழ்ச்சி மட்டுமே இதுக்கு காரணம் இல்லை. சினிமாவிலேருந்து எத்தனையோ வந்திருக்காங்க. சினிமாவில் வரக்கூடாதுன்ட்டு நாங்கள் எங்கேயுமே சொல்லலை. ஆனால் ஒரு பிரபலமான ஒரு ஃபேஸ் கிடைக்கிறதுக்கு சினிமா தானே முக்கியமான காரணம். கலைஞர் பேரனுங்கிற முகத்தை விடையா இருக்கலாம்ல? அதை விட கேட்குறேன். அதனால் அது அளவுகோல் இல்லை. எங்களை பொறுத்தளவில் அவர் சித்தாந்தத்திற்கு ஆதரவாக என்று சித்தாந்தத்தின் எதிரிகளை தோசம் செய்கிறார் என்பதுதான் எங்களுடைய ஏற்பாடு. ராஜீவ்காந்தி வந்து இல்லை அவர் நெஞ்சுக்கு நடிச்சா விசிலடிக்கிற என்னை போன்ற ஆளுகள் அங்கே இல்லை. இந்த கட்சி என்பது வேறு. அப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முடிவெடுக்கிறது. நாம் நம்முடைய வேலையை செய்வோம். தூட்டட்டும், காய்த்த மரம் தான் கல்லடி வரும், அப்படித்தான் முடிவெடுக்க முடியும். மற்றபடி இல்லை அப்படிலாம் ஒதுக்கல. அது அவர்கள் கட்சி ஆரம்பிக்கட்டும், அவர்களுடைய ஜனநாயக உரிமை. திமுகவில் வந்து இளைஞர் அணி, மாணவர் அணி இதுக்கெல்லாம் ரொம்பவே அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு கழகமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு மாணவர் அணி தலைவராக நீங்கள் வந்து ரொம்ப ஒரு பெருமிதம் அடைஞ்ச ஒரு மூமெண்ட் இருக்கும்ல, அந்த மாதிரி மூமெண்ட்டுகள் இருக்கா? உறுதியாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் தீவிர பெரியாரிஸ்ட் என்னை பொறுத்தவரை. அதே நேரத்தில் ஏதாவது கோயிலுக்கு போனால் யாராவது திருநீர் வச்சா திருநீர் வச்சுட்டு கை எடுத்து எனக்கு நெத்திநீர் வைக்கிற எந்த பூசாரியாக இருந்தாலும் அவங்க கும்பிட்டுட்டு வருகிற இயல்பான ஆள். ஒரு பகுத்தறிவுக்கான இடத்தை இந்த இயக்கம் கொடுத்தது. அதே நேரத்தில் ஆன்மீக நம்பிக்கையோடு திருநீரும் குங்குமத்தோடு வந்து உங்களை கடவுள் ஆசீர்வதிக்கட்டுன்னு யார் சொன்னாலும் அவர்களுக்கான உணர்வை இந்த இயக்கம் கொடுத்தது. கடந்த காலங்களில் நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி ஆரம்பிச்சிங்களே எப்படி போய்க்கிருக்கு, அந்த கேள்வி தொடர்ச்சி தான் இது. ஏன்னா கடந்த காலங்களில் வெறும் மொழி பெருமை என்பது இலக்கிய இலக்கணத்தை மட்டுமே வைத்து பார்க்கப்பட்ட காலத்தில் அது இல்லை. அதற்கான போராட்டம் இங்கே உள்ளது. தமிழர் என்று நாம் உணர்ந்து கொள்வதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. தமிழ் தேசியம் என்பதை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு திராவிட இயக்கம் தேவைப்பட்டது. இன்றைக்கி திமுகவுடைய வரலாற்றில் ஒரு 5 நாள்கள்லாம் கொண்டாடப்படுகிற நாள்களாக இருக்கிறது. பத்திரிகையாளராக ஒரு இளந்தலைமுறையாக உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். திராவிட இயக்கத்திற்கு திராவிடம் என்ற அடையாளத்தை கொடுத்து தமிழர் உரிமைக்காக மக்கள் மன்றத்தில் நின்று கல்வி உரிமையை அடிப்படை உரிமையாக்க போராடி வென்ற தந்தை பெரியாருடைய பிறந்த நாளான செப்டம்பர் 17 அந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற விளிம்புநிலை மக்களுக்கான அதிகாரத்தை தன் தம்பிகளாக வந்தவரிடம் அதிகாரத்தை கொடுத்து அண்ணா என்ற அழகு வார்த்தை பிறங்கி அண்ணாவுடைய பிறந்த நாளையும் தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் கொண்டு வந்து கட்சியை ஆரம்பித்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைவராக தந்தை பெரியார் தான் இருப்பார் என்று சொல்லி அந்த இருக்கையை எப்போதும் அவருக்காக ஒதுக்கி வைத்துவிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த வலிமை மிக்க கொள்கையாலும் செயலாளிக்கிற அந்த கட்சியுடைய தோற்றுவிக்கப்பட்ட நாளை செப்டம்பர் 17 30 விழாவாக கொண்டாடுகிறது. முத்தமிழர் கலைஞர் அந்த உயிர் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சிக்கு கருப்பு வண்ணத்தில் ஒரு திராவிடர்களுடைய இருளை இந்த இனம் மொழி ரீதியாக அடக்கப்படுகிறது, பண்பாட்டு ரீதியாக அடக்கப்படுகிறது, பொருள் ரீதியாக அடக்கப்படுகிறது, அந்த இருள் சூழ்ந்திருக்கிறது என்று ஒரு வரலாற்று நோக்கத்தை தந்தை பெரியார் கொடுத்தபோது அதற்கு கருப்பு வண்ணத்தையும் இதுக்குள்ள புரட்சி வர வேண்டும் என்று சொல்லி சிவப்பை கேட்டபோது தன்னுடைய விரலை கீறி முதல் மையை வைத்த முத்தமிழர் கலைஞருடைய பிறந்த நாளையும் இந்த அமைப்பு கொண்டாடுகிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறது அஃபீஷியலாக. இது தவிர்த்து இந்த அமைப்பு ஒன்றே ஒரு நாளை கொண்டாடுகிறது. மாணவர் அணி தான் இதை முன்னெடுக்கிறது. அது மொழிப்போர் ஈகியர்னா நம்ம எத்தனையோ புரட்சிகளை உலகம் முழுக்க நம்ம பார்க்குறோம்.
தன்னுடைய மத அடையாளங்களுக்காக, அதுவும் ஒரு உரிமை தான். அவர் தான் நம்புகிறார், தன்னுடைய மதம் போற்றப்பட வேண்டும் என்று தன்னுடைய மக்களுடைய உரிமையாக, மத அடையாளங்களுக்காக. அப்படி ஒரு நீண்ட நெடிய வரலாற்றை கொண்ட இயக்கத்திற்கு ஒரு அணியுடைய தலைவராக எங்களுடைய கழகத் தலைவர் அந்த பொறுப்பை என் கைகளில் ஒப்படைத்தபோது உண்மையிலேயே நெகிழ்ந்து போனேன். எத்தனையோ விமர்சனங்களை நானும் வைத்திருக்கிறேன். அப்படி விமர்சனங்கள் எத்தனையோ வைத்திருந்தாலும் ஒரு அளப்பரிய ஒரு பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐடியாலஜிக்கல் இடமாக பார்க்கப்படுகிற மாணவர் அணியில் செயலாளர் மரியாதை கிருஷ்ணன் சிவிம்பி இல்லரசன் அவர்களோடு இணைந்து ஒரு தலைவர் பொறுப்பை ஒப்படைத்த போது அந்த நேரம் ரொம்ப நெகிழ்வான நேரமாக இருந்தது. அப்போ நாங்கள் சில கோரிக்கைகளை தலைவட வைக்க முடிந்தது. மாணவர் அணியில் பெண்களை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தலைவர் ஏற்றுக்கொண்டார். அது இப்போ இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்ட அமைப்பாளர் இருந்தால் 5 துணை அமைப்பாளர், அதில் ஒருவர் உறுதியாக பெண் இருக்க வேண்டும், ஒருவர் ஆதரவாளராக இருக்க வேண்டும் என்கிற அந்த சோசியலிஸ்ட் அடிப்படையில் தான் இந்த அமைப்பு இயங்குகிறது. இப்போ தமிழ் மாணவ மன்றம் என்று கல்லூரி பள்ளிகளில் தமிழ் மாணவ மன்றத்தை தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த அளவுக்கு மொழிப்பற்று அதிகமாக இருக்கிறதுக்கு நீங்கள் நாம் தமிழர் கட்சியில் இருந்தது ஒரு காரணமாக இருக்குமா? இருந்ததில்லை, நாம் தமிழ் கட்சி ஆரம்பித்தது காரணம். அது மரியாதைக்குரிய அண்ணன் திருவாளர் சீமான் அவர்கள் அவர் நல்ல பேச்சாளராக இருந்தார், அன்னைக்கு சினிமாவில் அறியப்பட்டவராக இருந்தார். அப்போ எங்களை நாங்கள் 2009 அன்னைக்கு சட்டம் முடித்திருக்க சாதாரண மாணவன், வெளியுறவு கொள்கை குறித்தெல்லாம் பெரிய புரிதல் இருக்காது. ஏன் டக்குன்னு அண்ணன் சொன்ன மாதிரி திண்டுக்கல் போட்டு ஆளுநர் மலையை பூட்டிட்டா அவர் நீட்டை கையெழுத்து போட்டுவார்ல, இங்கேருந்து போர் தொடுத்து போய் காவேரி அணையை உடைச்சிட்டா அவன் உடைக்கலாமே, நம்ம கைக்கு 2 கை இருக்குது, 2 வாய் இருக்குது, கல்லை விட்டு எரிஞ்சால் உடைக்கலாம்னு அந்த இளரத்தம் மாதிரி அப்படி சில பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டு அப்போது தனித்து இயக்க வேண்டும் என்று என் நண்பர்களை வைத்து அவருக்கு தெரிய அப்படி கட்டப்பட்ட அமைப்பு. மொழிப்பட்டு அவர் கொடுத்ததல்ல, அதற்கு மாறாக ஒரு கிராமப்புறத்துலேருந்து வர்றோம். அப்போ நம் மொழி மீதான ஒரு ஆர்வம், மரியாதைக்குரிய ஆணைமுத்து போன்றவர்களுடைய தொடர்பு, ஆணைமுத்து ஐயா மூலியமாக தந்தை பெரியாருடைய தொடர்பு, தந்தை பெரியாருடைய வாசிக்க ஆரம்பித்த போது தான் பெரியார் இயக்கங்கள். நான் அன்றைக்கி 2009 பெரியாரிஸ்ட் தான், 2017 பெரியாரிஸ்ட் தான், 2024 பெரியாரிஸ்ட் தான். நாம் தமிழர் ஆனால் பெரியாரிஸ்ட் பயங்கரமாக எதிர்க்கக்கூடிய ஆட்களால் இருந்தாங்க. இல்லை, அது 2017 காலகட்டம் நினைக்கிறேன். அப்போ அமைப்பு அங்கே இருந்த காலம் தான். ஒரு நாள் எதுக்கும் பெங்களூர் தக்காளிங்கிறதுக்காக நீங்கள் பெங்களூரில் விளைஞ்சது இது கன்னடம் வேணான்னு சொல்லாதீங்க, பேரெனமே பெங்களூர் தக்காளி தான், அது தக்காளியோட இனப்பெயர் வைக்கப்பட்டிருக்கு, அது விளைஞ்சது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பக்கத்தில் ஒரு ஊரில் தான், அங்கே தமிழ் தான் பேசுவாங்க, உங்கள் ஜியாகிரபி லேண்ட் எப்படி பார்த்தா கூட அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன். நீங்கள் பேரிலும் சாதி உரிமையிலும் இந்த தெருவு தமிழ் தேசியம் அல்ல, மொழி உரிமையில் தேர்வு தான். நான் என்னை பொறுத்தவரை மிக உறுதியாக இருந்தேன். சாதி எதற்கு வேண்டுமென்றால் மீசியை முறுக்கின ஆண்ட சாதி பெருமை பேசுகிறோம் அல்ல, அதற்கு மாறாக சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்டிருக்கும் என்று உரிமையை கேட்பது. மொழி உரிமை என்று நான் மொழி பெருமை பேசுகிற கும்பல் நான் இல்லை. என் மொழியை பேசுவேன், ஆனால் என் மொழி ஒடுக்கப்படுகிற போது என் உரிமைக்காக நிற்க வேண்டும். என் மொழி இன்னொரு மொழியை ஒடுக்கினால் என் மொழியைத்தான் நான் கேள்வி கேட்பேன் ஒழிய இன்னொரு மொழியை நான் கேள்வி கேட்க மாட்டேன். நான் அந்த புரிதல் எனக்கு அடிப்படையில் இருந்தது. அது இயல்பாகவே அந்த ஸ்பேஸை அதை விதைச்சது இங்கே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் தமிழ் கலைஞர் தான். அது 2003 காலகட்டங்களில் ஒரு கோபம் இருந்தது, அதனால் தனித்து எங்கே ஆசைப்பட்டோம். பின்னால் வெளியுறவு கொள்கைலாம் படிக்கிற போது இல்லை திண்டுக்கல் பூட்டில் ஐநாங்கிற பெரிய சாவியை வச்சு கூட திறக்க முடியாது, ஐநா சபை வந்தால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சைனாவோ அமெரிக்காவோ இன்னொரு நாட்டு ஜனநாயகத்தில் ஏன் தலைவர்னு கேள்வி கேட்பான். அப்போ என்னுடைய உரிமைக்காக நான் சமகாலத்தில் நான் உணர்வோடு உரிமையோடு இருக்கிறேன். அது இயல்பில் வந்தது தான். இந்த புரிதல் தான் கட்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கு முக்கியமான காரணம். அது மிக முக்கியமான காரணம். அது அந்த புரிதலால் எனக்கு இங்கே டிஸ்பியூட் வருது. அந்த புரிதலால் என்னுடைய அது தெரியும், இந்த கடைசியாக போய் இந்த வண்டி வா ராஜா வா, கடைசியாக இங்கே தான் நிற்ப, நீ சாதி பெருமை பேசி ஒன்றை என் கடவுள் தான் பெரிய கடவுள்னு கடைசியாக சீட்டு பெறத்துக்கு மறைமுகமாக பேரம் பேசி தனி ஒரு மனிதர் வளர்த்துக் நீங்கள் தான் ராசா நிற்பதுன்னு தெரியும். அதுவும் அன்றைக்கே தெரிஞ்சுது. சரி, அவர் நோக்கம் இது இல்லை, மேடைகளில் புரிஞ்சு பேசிக்கொண்டு மேடைகளில் அடுத்தனுடைய கழிவறையும் படுக்கரையை எட்டி பார்த்து பேசிவிட்டு பொது வழியில் நான் யோக்கிய என்று வேஷம் போடுகிறதல்ல. எந்த திராவிட கட்சியும் நாங்கள் புரட்சி செய்ய போகிறோம் என்று சொல்லவில்லை, மக்களுக்கான விளிம்பு மக்களுக்கான சேவை செய்யும் என்று தான் சொல்கிறார்கள். நீங்கள் புரட்சியாளர்கள் வயிறு வளர்க்க வந்தவர்கள் தான் என்றதால் அது பொதிய குழுவும் முடிவுக்கு வந்தார். இந்த அளவுக்கு கட்சியோட முக்கியமான ஆரம்ப புள்ளியாக இருந்துட்டு சீமான் அவர்கள் கூட எல்லாம் நெருக்கமாக இருந்துட்டு வெளியே வரும்போது அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அது தெரியல. நீங்களே அவரை கேட்டால் சொல்வார். மதிப்புமிக்க அண்ணனாக இருந்தார். அதுவுமே இப்போ சமீப காலங்களில் அவருடைய மேடை பேச்சுகள், அவருடைய அருவருப்புத்தக்க உடல் மொழியெல்லாம் இவர் கூட தான் இருந்தோமாங்கிற கேள்விகளை கேட்க வைக்கிது. நீங்கள் ட்வீட் போடும்போது கூட கதை சொல்லி சீமான் அப்படின்ற மாதிரி தான் ட்வீட் போடுறீங்க. அப்படி தான் இருக்குது. அதனால தான் அது சமீப ஒரு
ஒரு 1.5 ஆண்டுகளாக ஒட்டி கொண்டது. அது எடப்பாடின்னு ஒட்டிக்கொண்டு பாஜகவோட ஒட்டிக்கொண்டு திமுகனாவே அப்படித்தாங்கிற ஒரு பொய்யை சொல்கிறது, கதையை சொல்கிற போது அவர் சொல்கிற கதைகளும் அப்படித்தான் இருக்குது. நீங்கள் சமீபத்தை பார்த்துருப்பீங்களே, சிவகங்கை கலெக்டரேட்டில் போய் போராடணும்னு போட்டிருப்பாரு. மேபி அவர் ஏதோ ஒரு போராட்டத்துக்கு 5 வயசில் போயிருக்கலாம். அது ஒரு இயல்பாக வந்து உங்களுக்கு ஒரு போராட்டத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன வயசில் போராடி இருக்கமே அப்படின்னு அது ஒரு நினைவு, அவ்வளோதான். ஆனால் அந்த போராட்டம் இதுக்கானது இங்கே நடந்தது ஒரு கதையை கற்பனை கட்டுறது தான் பிரச்சனை. அவர் நீ போட்டிருக்காங்க, எங்கள் அண்ணன் கராத்தேல பெரிய ஆள், அப்போவே பிளாக் பெல்ட், ஆனால் அது ஒயிட் பெல்ட் போட்டிருக்காரு அதில். அது ஒரு அப்போ என்ன கராத்தே கிளாஸுக்கு போகணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த கராத்தையின் தந்தை நான் ஒருத்தர் பேசுகிற போது அப்போ என்னென்னா, அந்த சதுரங்க வெட்டியில் ஒரு டைலாக் இருக்குது, நீ பொய் சொல்லு ஆனால் சில உண்மையை வச்சு சொல்லு. அப்போ அவர் சீமான் வந்து கராத்தே பயிற்சிக்கு போனார் என்பது உண்மை. ஏன்னா போட்டார், ஆதாரம் இருக்குது, எங்கள் அண்ணன் போயிருக்காருன்னு பேச ஒரு கும்பல் இருக்குது. ஆனால் இங்கே பிளாக் பெல்ட்டாக ஒயிட் பெல்ட்டாக ப்ரூஸ்லியோடைய பெரியாளானா நான் இது காட்டிக்கிறது இருக்குல்ல. அப்போ அது சீமான் போராட்டத்துக்கு போனது உண்மை. கம்யூனிஸ்ட் கட்சி பிடிச்சாரான்னு தெரியல, இப்போ போராட்டிருக்காரு. ஆனால் எந்த வயசில் இங்கே இந்த கலெக்டரேட்டுக்கு என்ன போராட்டத்துக்கு போனார் அது பேச. அப்போ ஒரு கற்பனைவாதத்திலேயே கடத்துறது தான் இந்த இருக்குது. நீங்கள் சாலை வசதிகள் மேம்படுகிற போது இப்படி ரோட்டில் போயிருந்தா 2 பக்கம் பார்த்தோம்னா வயல்வெளியாக இருக்கும். சார் அந்த வயலை கீறி ரோட்டை போட்டாங்கன்னா அந்த ரோட்லேயே போயிட்டு பேசுவது. அந்த உட்காந்து ஒரு இம்போர்ட் காரில் 50 லட்சம் காரில் உட்காந்துட்டு இந்த கார்களுக்கான மரநீர் பேசுவது. அது கால்கள் எடுக்க நீங்கள் நடந்து போய் பேசினா ஏற்றுப்பேன், பரவாயில்ல, பாவம் அவர் உண்மையாக இருக்கார், வாக்களிப்பது உங்களை ஏற்றுக்கொள்வது வேறு, உண்மையாக இருக்காரு. நீங்கள் வந்து அப்போ அடுத்த கேள்வி வைப்பேன், இப்போ அங்கே விளைஞ்ச நல்ல தென்னை மாங்காய் ஏற்றிட்டு போகிறதுக்கு வண்டி வேணும், வண்டிக்கு ஒரு மரநீர் வேணும், மரநீர் எடுத்தால் வண்டியை செய்ய முடியும், அந்த வண்டி போகிறதுக்கு ரோடு வேணுமா இல்லையா கேட்க முடியும்ல. கேட்டால் அது நீ கேட்கலாமா அப்படின்னு ஏன் புனிதத்தை ஏன் கற்ப கேள்வி வைக்கிறது நீ. ஓகே, அப்போ வந்து உலகம் வந்து கேட்கத்தான் செய்யும், ஏன் அப்படி பேசுகிறேன்னு. தேர்தல் அரசியலில் நாம் தமிழர் கட்சி இன்னும் கணக்கை வந்து தொடங்கலை அப்படின்றது வந்து இருக்குது. ஆனால் தேர்தலில் ஜெயிக்கலைனாலும் கட்சியாக நாங்கள் வந்து வளர்ந்துட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த கட்சிக்காரங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ உங்கள் வயது என்ன? பர்சனல் கேள்வி தான் சொல்லாமல் நினைக்கிறேன். 26. நான் எனக்கு 40. இன்னும் ஒருவேளை உடல் ஆரோக்கியத்தோடு அரசியல் புரிதோடு நான் இருந்தால் 80 வயதில் இருந்தேன்னா, நீங்கள் பத்திரிகையாளராக இருந்தீங்கன்னா 40 வயசான ஆள் ஒருவேளை சீமானுடைய அன்பு மகன் தம்பி பிரபாகரனா அவர் அந்த அரசியல் புரிதலோடு அவர் அப்பாவுடைய கொள்கை எடுத்து வச்சிருந்தாலும் இன்னும் தேர்தலில் வந்து கட்சியை கணக்கை தொடங்கலைப்பீங்க. ஆனால் கணக்கு தொடங்குவது அல்ல, அதற்கு மாறாக இன்றைக்கி எந்த நடிகர் வந்து விழா வச்சாலும் சீப்பஸ்ட்டாக கோஸ் டு சீப்பஸ்ட் அண்ணன் சீமான் கூப்பிட போது பூஸ்பம் ஏற்றிக்கிட்டே எங்கள் அண்ணன் வர்றாரு, கைதட்டுக்கு ஒரு கும்பல் இருக்குது, எங்கே போனாலும் கொண்டாடுறதுக்கு 1000 பேர் கூடுறான். இதை விட என்ன வேணும்? மக்கள் அதிகாரமாக வேணும் உங்களுக்கு, மாக்களாகுது. அது வந்து நம்ம இப்போ போனால் நம்மளுக்கு ஏர்போர்ட்டில் வரவேற்கிறதுக்கு 1000 பேர் இருப்பான், மேடை போட்டால் 2000 பேர் பேசுகிறான், யாரோ காசு யாரோ பேசு, அந்த ஊரில் ஒரு அண்ணன் மண்ணல்றானே யாரும் எந்த ஊர் எந்த மொழியா ஏடிஎம்கே மொழியா இந்த ஐயா எடப்பாடி இருக்கேன், ஐயா மண்ணல்றாங்களாம், கமிஷன் காசு கரெக்ஷன் இது என்ன இருக்குது. இது ஒரு சுபோக வாழ்க்கை. இது வந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் சொல்வார்கள், ஒரு பூஸ்வாத்தன மனநிலையில் சில பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு மனநிலை, தனக்கு ஒரு கும்பல் இருக்குது, நான் பேசுவது சரி, எவன் வந்தால் இருந்தால் போ வெளியே வா அங்கே, அதுவே எத்தப்படி அயோக்கியத்தனம். அது வந்து அவர் அதுக்காக வந்தவர் தான். நாங்கள் ஏதோ புரட்சிக்காக வந்துட்டார், ஏதோ பண்ண போகிறோம் நினச்சிட்டா அவருடைய மனநிலை வந்து பரமக்குள்ளேருந்து வந்தோம், சுதமாக தான் சுடுகாட்டில் படுத்தேன், இன்றைக்கி 5 ஸ்டார் ஹோட்டலில் படுக்க முடியுது. அதுக்கு உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த ஆளுமையான பேச்சாளர், யாரையும் கட்டி போட ஒரு பேச்சுத்திறன் இருக்கிறது. அப்போ வந்து நம்மளுக்கு திறமை இருக்கிற நம்ம தான் வளர்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கிருக்காரு. அப்போ நம்ம தானே வளரணும் ஒரு தலைவர் நினச்சிட்டான்னா அந்த இயக்கம் வளராது. ஆனால் அந்த தலைவரை கொடுக்கும். அன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் படத்தை தேட்டருக்கு வெளில பார்த்தேன், இன்றைக்கி ரஜினிகாந்த் என்னால் தான் கட்சியை விட்டே ஓடிட்டார், அரசு யாருமே இப்படி பேச்சுக்களாக இருக்குல்ல. அப்போ சில சங்குஞ்சிகளை வைத்துக்கொண்டு பேசலாம், அது அவருக்கு நன்மையை கொடுக்கும். சமூகத்திற்கான என்ன சிக்கல்னால் அந்த அரசியல் ஜஸ்ட் நகைச்சுவையாக கடந்து போக முடியல. ஏன்னா அந்த பிளவு இருக்குது. இன்றைக்கி வந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு அந்த பெரும்பாவத்தை செய்தவர்கள் நாளாம் பெரும் பங்குன்னு வருத்தம்னு எனக்கு இருக்குது. ஒரு காலத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சாதின்னு சொல்ல வைக்கப்பட்டான், இன்றைக்கி என்ன சாதி சொல்லுன்னு கேட்குறான். கேட்டால் ஸ்கூலில் கேட்குறாங்கண்ணா. ஸ்கூலில் கேட்பது இடஒதுக்கீட்டுக்காக எந்த மாணவன் நீ சட்டையை பிடிச்சலாம் அவன் கேட்குறதில்ல. அது ஒரு ரகசிய கையீடு மாதிரி. அது வந்து சக மாணவருக்கே தெரியாது என்ன சாய்ச்சிட்டு கொடுத்தா தெரியாது. அதுவுமே இன்ரூமில் ஒரு சாய்ச்சிட்டு வாங்கி அட்மிஷனுக்காக அது அவங்க கைக்கே போகுது. அது ஸ்கூலில் இருக்குது. சாய்ச்சாலே அவங்க கைக்கு வந்திருக்கா, ஏன் கைக்கு வரதில்ல? ஸ்கூலில் இருக்குது. ஏன்னா நீ சாதி பெருமை வச்சுருக்கா, ஸ்கூலில் வச்சுருப்பாங்க. அப்படி கேட்கப்பட்டதை இப்போ நீ என்ன சாதி, காது ஆடுது, காது பெருசாக இருக்கு, எங்காலா இருக்கியாங்கன்னு அப்படி சாதியவாதத்தை கூர்மைப்படுத்தி தமிழ் தேசியம் என்கிற பெயரில் ஒரு போலி தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு தமிழர் உரிமைக்காக நின்ற திராவிட இயக்கங்களை கொச்சப்படுத்தி கொண்டு தன் வாழ்நாள் முழுக்க தமிழிலே ஓதக்கூடாது, தமிழ் தான் எங்களுக்கு எதிரி, தமிழ் நீசபாசை என்று சொன்ன கும்பலோடு சேர்த்துக்கொண்டு நாங்களும் தமிழர்கள் என்று இந்த நடிகை கஸ்தூரி போன்றவர்கள்லாம் இன்றைக்கி பேச வச்சு இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கும்பலை வளர்த்து விடுகிற இடத்தில் அவர் ரொம்ப இதாக இருக்கார். அப்போ அந்த அரசியலை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது.
அவர் பெரிய காமெடியன் தான், ஆனால் அரசியல் அம்பலப்படுத்தினா காமெடியினுடைய அரசியல் இங்கே தாக்கத்தை ஏற்படுத்துது. அது வந்து இன்றைக்கி எல்லாருக்கையும் ஒரு ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் எல்லாமே ஒரு எதுக்கோ பூஸ்க்கு என்ன அது கூஸ்பூம்காக ஓட்டு போடுவாங்க மணால் இருக்கும்போது நல்லா தானே பேசுகிறாரு, அவங்க அவர் ஓட்டை போடுறான். அந்த ஓட்டு அவர் சொன்ன மாதிரி நல்லா சமைச்சவனை குப்பையில் போடுற மாதிரி ஒரு ஜனநாயக உரிமையை ஓட்டை கொண்டு போய் அங்கே குப்பையில் போகிற மாதிரி தான் இருக்குது. திமுக தான் நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய எதிரியாகவே ஆரம்பத்துலேருந்து அவர் பேசிட்டு வந்திருக்காரு. அவர் பேசினார், சீமான் பேசிட்டு வந்திருக்காரு. ஆனால் சமீப காலமாக திமுக மேலே உள்ள விமர்சனங்களை குறைச்சிட்டு தாவேக்கா மேலே அதிகமாக விமர்சனம் வச்சுட்டு இருக்காரு. அதுக்கான காரணம் என்ன? நீங்கள் அவருக்கு க்ளோஸாக இருந்ததுனால இந்த கேள்வி கேட்குறேன். தெரியல. இது ஏன்னா அவர் விஜய் கூட முன்னாடி சொல்லுவார், தம்பி விஜயை வச்சு ஒரு படம் எடுக்கணும், பகலவன் சொல்லி ஒரு படம் எடுக்கணும் ஆசைப்படுவார். அதனால் ஊர் முழுக்க போன பசங்களுக்கெல்லாம் பகலவன் பேர் வச்சார். படம் வரல, ஆனால் அந்த பகலவன் பேர் வச்ச தம்பிகள் என்னுடைய நெருக்கமான ஒன்றா வளர்ச்சி அண்ணன்மார்கள் தானே. அவங்க பசங்கள் எல்லாருக்குமே இன்றைக்கி வயசு 15-16 வந்துருச்சு. அப்போ அவருக்கு ஒரு விஜய் மீது ஒரு கனவு, பெரிய உச்ச நட்சத்திரம், நம்ம அந்த மேடையை பயன்படுத்தி பேசினா நல்லா ஆயிரலாம்னு நினைப்பு இருந்தது. அதெல்லாம் மண்ணலி போட்டான்னு நினைக்கிறேன். அதனால் மேபி இருக்கலாம், அது தெரில. அது அவங்களுக்கு என்ன இன்னொரு பொலிட்டிக்கல் கட்சியுடைய உள்ள அரசியல், அதை ரொம்ப போக முடியாது. திமுக அரசு வந்ததுக்கப்புறமா போதைப் பொருள் பழக்கம் அதிகமாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடந்துக்கிட்டு இருக்கு. நேற்று மருத்துவமனையில் நடந்த சம்பவம் கூட கட்சி வந்து ஆட்சியை வந்து பாதுகாப்பான ஆட்சியாக நடத்தலை அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள் எல்லாமே திமுக மேலே தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்கள் தொடர்ந்து வருது? இதுக்கெல்லாம் சரியான ஒரு பதிலை திமுக தரப்புலேருந்து யாரும் சொல்லலையோ? இப்போ போதைப் பொருள் நடமாட்டம்னு இவர்கள் ஒரு பூகம்பத்தை கிளப்புறாங்க இங்கே. இல்லை மன்னிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி செய்திகள்லாம் வருதில்ல, இவ்வளவு பறிமுதல் பண்ணுறோம், அவ்வளோ பறிமுதல் பண்ணுறோம். ஆக்டிவாக இருக்குது காவல்துறை. முன்ன காலத்தில் செய்தி வரலைன்னா போதைப் பொருள் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. கப்பம் வாங்கிட்டு படுத்திருந்தாங்க. ஆக்டிவான முதலமைச்சர் அவர் இல்லாமல் இருந்தார். பதவியை பாதுகாக்கிறதுக்கு அது டெல்லியை அண்டி பழச்சிட்டு டெல்லியிலேருந்து குஜராத்லேருந்து வரதா, முத்ரா துறைமுகத்துலேருந்து வரதா, இல்லை மாநில எல்லாம் கவனிக்க முடியாது. அவருடைய கனவு எப்படியாவது சசிகலாட்டிருந்து டிடிவிட்டிருந்து இந்த ஓபிஎஸ்லேருந்து பதவியை காப்பாற்றுங்கிற நோக்கம் மட்டும் தான் இருந்துச்சு. அவர் காவல்துறையில் கவனம் செலுத்தலை. அதனால் காவல்துறை வந்து வழக்கு போடல. இன்றைக்கி ஆக்டிவாக இருக்குது காவல்துறை. செய்தி வந்தால் வழக்கு போடுது, கைது பண்ணுது. அந்த செய்தி வழக்கு போடுவது இது ஏன் செய்தியை கொடுக்காமல் இருக்க முடியாது? நீங்கள் வச்சுருந்தா கைது பண்ணுற செய்தி கொடுத்தாங்க. இப்போ செய்தி வருவதற்கு என்பதற்காக இது முடியாது. ஒரு காலத்தில் பெண்கள் காவல் நிலையத்துக்கே போக முடியாது, தான் பாதிக்கப்படுறன்னு சொல்ல முடியாது. கற்பு பறி போயிடுச்சே, புனிதம் கெட்டுருச்சுன்னு பார்க்க ஒரு கீழ்த்தரப்பான சமூகத்தை பெண்கள் வாழ்ந்தபோது, பெண்கள் வீட்டுக்கு நடந்துருச்சுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு நடக்கிற குடும்ப வன்முறைக்கு அமைதியாக இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி இருக்க முடியாது, இருக்கலை. பெண்களுடைய விழிப்புணர்வு வந்திருக்கு. நீ கையை வச்சா நான் வந்து உன்னை அடிப்பேன், இல்லை இப்போ சட்டத்தைப்படி நிற்பேங்கிற வரும்போது பெண்களுக்கு விழிப்புணர்வு வந்திருக்கு. அப்போ இந்த விழிப்புணர்வை வந்து குற்றாதியமானு சொல்ல முடியாது. இது ஒரு சமூக மேம்பாடு தான். அப்போ ஆனால் எங்களுடைய பார்வைக்கு வருகிற விஷயங்களில் இந்த அரசு கவனம் செலுத்தாமல் இருக்கிறதா என்கிறதான் கேள்வி. முதலமைச்சர் பார்வைக்கோ இல்லை அரசின் பார்வைக்கோ அமைச்சர்கள் பார்வைக்கு வருகிற போது உறுதியாக நடவடிக்கை எடுக்கிறது. நேற்று மருத்துவமனை நிகழ்வு கூட பல மருத்துவர்கள் கேட்குறாங்க, வந்து மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அரசு மருத்துவர்கள் வேலை செய்வதில்லைங்கிற சினிமா டைலாக்குன்னு ஒரு பக்கம் இருக்குது. இங்கே வந்து முதல்ல இது 2 விவாதத்துக்கு உட்படுத்தப்பட முடியும், எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால தான் மாண்புமிகு முதலமைச்சர் சம்பவம் நடந்தவுடன் மாண்பு மருத்துவத்துறை அமைச்சர் இங்கே அனுப்பி வைக்கிறார். அடுத்து மாண்பு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இங்கே நேராக போகிறார், ஆய்வு செய்கிறார், அந்த மருத்துவோடு பேசுகிறோம். தமிழ்நாடு முழுக்க உடனே காவல்துறை வந்து அலர்ட் ஆகுது. இன்னைக்கு சில வடிவங்கள் மாறுது. ஏன்னா ஒரு படிப்படை என்பது ஒன்றிலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும், ஒன்றிலிருந்து தான் நம்ம தெளிவுற முடியும். ஒரு சம்பவம் நடக்கிற போது அந்த சம்பவத்திலேருந்து லேர்னிங் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படி தான் நம்ம கற்றுக்க முடியும். அப்போ ஆனால் எதிர்க்கட்சியில் ஒட்டுமொத்தமாக இந்த மருத்துவ கட்டமைப்பே சரியில்லை என்று பாஜக பேசுவது, நீங்கள் இந்த அறிக்கைகள் நீங்கள் கவனிக்கணும். மருத்துவ கட்டமைப்பு பாழுபோயிடுச்சு என்று பாஜக பேசுவது. உலக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 1000 பேருக்கு எத்தனை மருத்துவர் என்று இருக்குன்னு அதான் சரியாக இருக்குன்னு சொல்கிற போது, இங்கே அது சொல்லுது 1000 பேருக்கு ஒரு மருத்துவர் இருங்கன்னு. தமிழ்நாடு தான் 1000 பேருக்கு 1.6 மருத்துவர் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கேள்வி வைக்கிறீங்க, நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் வந்து ஊண்டாகிறேன், நீங்கள் திருப்பி அதே கேள்வி கேட்குறீங்க, முடியாதுங்கிறேன். இந்த மனித உரையாடல் வந்து வன்முறையாக கூட மாறி இருக்க காலம் இருக்குது. அப்போ இது ஏன் ஒரு செய்தியாளருக்கு பாதிப்புலேயும் நீங்களோ ஒரு பொலிட்டிஷியனுக்கு பாதிப்பில் நானும் காவல் நிலையத்துக்கு போனால் எப்படி இருக்கும்? மேபி 2 பேரும் பாதுகாப்பு கேட்டிருந்தா அன்றைக்கே 2 பேரும் பாதுகாப்பு கேட்டால் நீங்கள் கொடுக்கலன்னு சொல்லலாம். இந்த அக்யூஸ்ட் அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர் இருக்கார், அவர் 32 கேஸ் இருக்குது. 32 கேஸ் அவர் பாதுகாப்பு கேட்குறாரு, எனக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குன்னு. இப்போ அரசாங்கம் அன்றைக்கி வந்து ஒரு 2 எஸ்கார்டை போட்டு வச்சிருக்கு. போடணும்னா வந்து வீரன் சுரன் 2 எஸ்கார்டோட வர்றாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு அக்யூஸ்டாக இருக்கார், மேபி அவருக்கு அச்சம் இருக்குன்னு இப்படி சில பேர் இருக்காங்க. இப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தால் பண்ண முடியும். இது வந்து ஒரு மருத்துவ வளாகத்தில் தான் அம்மாவை சேர்க்குறாரு.
அப்போ இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய மருத்துவ கட்டமைப்பினான பின்பம் வந்து மிக மோசமாக இருக்குது. ஆனால் அப்போ மருத்துவம் குறித்தான கதைகள் கற்பனைகள் இங்கே அதிகமாகிருச்சு. அதனால அந்த பையன் நான் வந்து எங்கேயோ ஒப்பீனியன் கேட்டேன், தப்பான்ட்டாங்க பண்ணு. அப்போ அது சரியாக தப்பாந்து அவர் நான் வந்து அதுக்குள்ளே விவாதத்துக்குள்ளே போல அவன் செய்து சட்டப்படி தவறு, அவன் கைது நடவடிக்கை இருக்கிறது. அப்போ இதில் மருத்துவர்கள் அதான் சொல்லியிருக்காரு. ஆமாம், இங்கே மருத்துவர்கள் கோரிக்கை வைக்கிறாங்க, எங்களுக்கு வந்து அழுத்தமாகுது, எங்களுக்கு வந்து இன்னும் வந்து ஒரு நாளைக்கு நாங்கள் 500 பேஷண்ட் 600 பேர் பார்க்க வேண்டியது இருக்குது, எங்களுக்கு இன்னும் போதிய மருத்துவர்களை கொடுங்கிறேன். போதிய மருத்துவர் என்பது தமிழ்நாட்டுக்குள் இருக்க கோரிக்கை நியாயமாக கூட இருக்கலாம், இந்த மாற்று கருத்து இல்லை. இந்த எடப்பாடி பழனிசாமி கூட அறிக்கை விடுகிற போது மரியாதைக்குரிய மருத்துவ மக்கள் வளத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுபமணி அவர்கள் சொன்னாங்க 18,836 பதவிகளை நாங்கள் நிரப்பியிருக்கோம், மருத்துவம் சார்ந்த பதவி நிரப்பியிருக்காங்க. இன்னும் வேணுமானா அது தேவை இருக்கலாம். ஆனால் இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு இந்தியாவில் வேறு எங்கேயுமே இல்லை. நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கட்டி வச்சுருக்கேன், அதனால தான் மருத்துவம் தேவைப்படுது. அப்போ உடனே தமிழ்நாடு மருத்துவத்துறை பால்பட்டு சீர்பட்டு இருக்குல்ல, அந்த ஒரு உள்நோக்கம் இருக்குல்ல, அதை நாங்கள் ஃபைட் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அப்போ மருத்துவருக்கு நியாயமான கோரிக்கை ஒரு அரசு ஊழியரா, அப்போ வந்து அரசு ஊழியர்கிட்ட வந்து அரசு சொல்ல நீ வந்து 4 மணிக்கு வா, நீ வந்து வருகிற நோயாளிகளை சரியாக அணுகுங்க. அப்போ அதையும் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ ரெண்டு பேரண்ட்ஸ் பண்ணுறோம். இந்த விஷயம் பொறுத்தவரை நாங்கள் சில இடங்களில் தவறு இருந்தால் கற்றுக்கொள்வோம். முதலமைச்சர் சொன்னபோது எல்லாரும் சேர்ந்து தான் சமூக மாற்றத்தை செய்ய முடியும். அதற்காக ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு மீது புலிவாரி தொட்டினால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது. ஃபைனலாக இளைஞர்கள் அரசியல் ஈர்ப்பு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மேலோட்டமான ஒரு அரசியல் பார்வையோட சமூக வலைதளங்கள் எல்லாம் ரைட்டப்ஸ்லாம் பார்க்க முடியுது. அவங்க இன்னும் அரசியல்மயப்படுறதுக்கு நீங்கள் ஒரு 3 புத்தகங்களை சஜஸ்ட் பண்ணீங்கன்னா என்ன புத்தகங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இங்கே நான் பொதுவாகவே நான் சில 3ன்னு நான் நம்பர்லாம் போட விரும்பலை. பெரியாரியல் எழுத்துக்களை வந்து வாசிப்பது, பேசுவது, பேரறிஞர் அண்ணாவுடைய உரைகளை வாசிப்பது, அது சரியாக இருக்கும். முத்தமிழ் கலைஞர்களுடைய எழுத்துக்களை, பேச்சுக்களை, மார்க்சிய பெரியாரிய பொதுவுடைமை இயக்கங்களாக வந்திருக்கக்கூடிய பொதுவுடைமை இயக்கங்களுடைய எழுத்துக்களை, இன்றைக்கி ஜவஹர்லால் நேருடைய பிறந்தநாள், நேரு அவர்கள் வந்து பல்வேறு இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் முரண்பாடு உண்ட காலம்லாம் உண்டு. ஆனால் இந்தியாவுக்கு ஒரு மதத்தின் சாயல் இருந்து விடக்கூடாது என்பதற்கு மிக உறுதியாக இருந்தவர் நேரு. அவர்களுடைய வரலாற்றில் வாசிப்பது, அந்த காந்தியடிகளுடைய புத்தகங்களை வாசிப்பது என்று இதெல்லாம் நான் பர்டிகுலர் இந்த புத்தகம் தான் அப்படின்னா வந்து தமிழ் புத்தகங்களில் சில புத்தகங்கள் வந்து என்னால் தெற்கே உதித்த சூரியன், அந்த தெற்கிலிருந்து ஒரு சூரியன்கிற அந்த தொகுப்பு நல்ல தொகுப்பு. அது மாதிரி திராவிட தமிழ் தேசியம் என்று சோவியர் பாண்டியன் அவர்களுடைய ஒரு புத்தகம் ஒன்று இருக்கிறது. அப்புறம் இயற்கை சார்ந்த இன்றைக்கி அரசியல் பெரிய ஒரு சிவாக ஏற்கப்படுகிறது. மகேந்திரனுடைய வண்ணத்துப்பூச்சியின் மரண சாசனம்ங்கிற அந்த புத்தகம். அப்புறம் ராமசாமி அவர்களுடைய தமிழ்நாடு வரலாறு, இதான் என்னை மாற்றிய புத்தகங்கள். அப்புறம் அணைமுத்தவர்களுடைய அரசியல் சட்டத்தின் மறுபார்வைங்கிற புத்தகம், முரசொலி மாணவருடைய மாநில சுயாட்சி, இப்படி புத்தகங்கள் அடிக்கொண்டே போகலாம். நான் வந்து ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 50 பக்கம் தேவை படிக்கிறங்கிற இன்றைக்கும் வந்து அப்டேட்டில் இருக்கணும் ஒரு ஆள். அடிப்படையில் பெரியார், குறிப்பாக ஏன் சாதி ஒழிய வேண்டும் என்ற அம்பேத்கருடைய அந்த நீண்ட நெடிய ஆய்வு, இதெல்லாம் நம்ம வந்து தேடி படித்தால் கொஞ்சம் நன்றாக இருக்கும் தான் சொல்லுது. இளைஞர்களை பொறுத்தளவில் வெறும் சமூக ஊடகங்களில் ஒரு கருத்தை எழுதுவதற்கு முன்பு அந்த கருத்து உண்மை போயுடைய ஃபேக்ட் சரியாங்கிற செக் பண்ண ஆரம்பிச்சானாவே இந்த அரசியல் சரியாக நினைக்கிறேன். செலிப்ரிட்டி மண்டலம் வேறு, அது வந்து எல்லோருக்கும் இருக்கும். ஒரு படத்தை பார்த்துட்டு வந்தோம்னா கூஸ்பம் ஆகும், அது வந்து நல்லா அடிச்சிருக்காரு போய் கை தட்டுவோம். அது அந்த மணலிலிருந்து அரசியல் அணுகக்கூடாது என்பது தான் என்னுடைய வாதம். ரொம்ப நன்றி சார், ரொம்ப கேள்விகளுக்கெல்லாம் விரிவாக பதில் சொன்னீங்க. ரொம்பவே நன்றி. ரொம்ப நன்றிங்க, மகிழ்ச்சிங்க. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.